சஞ்சீவ கொலை வழக்கின் சந்தேக நபர்களான தக்ஷி மற்றும் இன்னொருவருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. செவ்வந்தியின் பெயரை சொல்லி தொலைபேசியில் அச்சுறுத்தி பணம் கொள்ளை, இலங்கை போலீஸை அதிரச் செய்த சம்பவம். வீடுகள் இல்லாதவர்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி செய்தி. பிரதமரின் பதவி கேள்விக்குறி, மஹிந்த ராஜபக்ச சற்று முன் கருத்து. இலங்கையின் 2 பிரபல கிரிக்கெட் வீரர்களின் ஊழலை அம்பலப்படுத்திய முஜிபுர் ரஹ்மான். நடிகையின் காதுக்குள் உயிரோடு வாழ்ந்த உயிரினம், அலட்சியத்தால் நடந்த விபரீதம். ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரி சாரா ஜஸ்மின் உயிருடன், சிக்க இருக்கும் முன்னாள் அரசியல்வாதி. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கியதாகவும் உதவி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட 2 சந்தேக நபர்களை ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்க இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலில் இருந்த தக்ஷி மற்றும் இன்னொரு சந்தேக நபரையும் இன்று கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு தலைமை நீதவான் அசங்கயஸ் போதரகம முன் ஆஜர்படுத்தியதோடு உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை 9 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என நாமல் உட்பட பலர் கூறினாலும் நான் கூறமாட்டேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பதவி விலகல் குறித்து அழைப்பு விடுப்பது தன்னுடைய நிலைப்பாடு அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயற்பாடுகளையும் நாட்டின் நிலை குறித்தும் பொறுப்புடன் அணுக வேண்டும் எனவும் ஜனநாயக முறையில் தீர்வுகள் தேடப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தரமாறு மாணவர்களுக்குரிய ஆங்கில பாட புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதளம் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கல்வி அமைச்சு பதவியை வகிக்கும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையும் கொண்டுவரும் நடவடிக்கையில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி களமிறங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டையே உலுக்கிய ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான சாரா ஜஸ்மின் உயிரோடு இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். அத்தோடு மேலதிக தகவல்கள் வெளியிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சாரா ஜஸ்மின் மரணமடைந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டது பொய். அவர் இந்தியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை. இந்த பெண் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதோடு சகல தகவல்களையும் வெளிப்படுத்த முடியாது. இந்த ஈஸ்டர் தாக்குதலில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்துள்ளது. விரைவில் வெளிப்படுத்துவோம் என்றும் இப்பொழுது வெளியிட்டால் மேலதிக விசாரணைகளுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அனர்த்தத்தால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு வழங்கும் மற்றும் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் எதிர்வரும் 9 அனுராதபுரம் மற்றும் குருநாகலில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயற்றிட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மீள்குடியேற்றம் மற்றும் பயிர்ச்செய்கைகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கும் செயற்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. துல்லியமான தரவுகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறு விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புகையில் முன்பிருந்த நிலையை விட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி பெயரை பயன்படுத்தி தொலைபேசியினூடாக நூதனமான முறையில் அச்சுறுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட கும்பல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணால் திருகோணமலை உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இனம் தெரியாத சிலர் தொலைபேசியினூடாக தங்களை வங்கி ஊழியர்கள் எனவும் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் எனவும் அச்சுறுத்தி பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை அன்பு வழிபுறத்தைச்
சேர்ந்த பெண்ணொருவரின் தொலைபேசிக்கு திங்கட்கிழமை பிற்பகல் மர்ம நபர்கள் அழைப்பை ஏற்படுத்தி தங்களை தனியார் வங்கியின் ஊழியர்கள் என தெரிவித்து உங்களுடைய அடையாள அட்டை தொலைந்திருக்கிறதா என கேட்டுள்ளனர். உங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி வங்கியில் 6 லட்சம் ரூபாய் கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பாதாள உலக கோஷ்டியான செவ்வந்தியுடன் தொடர்பு பட்டவர்கள் எனவும் கூறியுள்ளனர். உங்களை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாகவும் போலீசாருடன் கதையுங்கள் எனவும் கூறியுள்ளதோடு அதன் பின்னர் போலீசார் போன்று சிலர் கதைத்து அச்சுறுத்தியுள்ளனர். 1.5 மணி நேரத்திற்கு மேலாக தொலைபேசியை துண்டிக்க விடாமல் உடனடியாக பணத்தை செலுத்துமாறும் இதை யாரிடம் தெரிவித்தால் உங்களுக்குத்தான் ஆபத்து எனவும் கூறியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த குறித்த பெண் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் நகைகளை அடகு வைத்து அவர்கள் வழங்கிய மக்கள் வங்கி இலக்கத்திற்கு 1 லட்சம் ரூபாயை வைப்பிலிட்டுள்ளார். பின்னர் தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் வரவே வேலையை விட்டு வந்த கணவனிடம் குறித்த விடயம் தொடர்பாக கூறியுள்ளார். மர்ம நபர்களுடன் கணவன் கதைத்த போது தாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக உணர்ந்துள்ளார்கள். குறித்த மர்ம நபர்கள் FCIDயின் இன்ஸ்பெக்டர் பாலசூரிய மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ராஜரத்னம் ஆகியோரின் பெயர்களில் கதைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள், தொடர்பு கொண்ட கொழும்பு தொலைபேசி இலக்கங்கள் என்பன வழங்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வரும் நிலையிலும் தொடர்ச்சியாக அவர்கள் அழைப்பை எடுத்து அச்சுறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வங்கி கணக்கை ஆராய்ந்த போது அதற்கு 50,000 மற்றும் 1 லட்சம் என ஒரு நாளைக்கு 5 லட்சம் தொடக்கம் 1 மில்லியன் வரை வைப்பிலிடப்பட்டு வருவதோடு அது இன்னொரு கணக்கிற்கு மாற்றப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த கணக்கானது 3 மாதங்களுக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிகந்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதான நபருடைய பெயரில் இக்கணக்கு இருப்பதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. உலகமே அறிந்த இலங்கையின் பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள் இருவருக்கு சொந்தமான 2 நிறுவனங்களுக்கு டெண்டர் கோராமல் முறையற்ற விதத்தில் திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் முஜிபுர் ரஹ்மான் அம்பலப்படுத்தியுள்ளார். குறித்த 2 பிரபலமான கிரிக்கெட் வீரர்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்காக பாரிய பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் ஆவர். அவருக்காக பல சந்தர்ப்பங்களில் முன்னிலை கருத்து தெரிவித்தவர்கள் இவர்கள் முன்னாள் பிரபலமான கிரிக்கெட் வீரர்கள். இலங்கையின் நாமத்தை சர்வதேசத்திற்கு கொண்டு சென்றவர்கள் என்பதால் பெயரை குறிப்பிடாமல் இருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இவர்கள் இருவரும் ஜனாதிபதிக்கு பின்னால் சென்றது டெண்டர் இல்லாமல் திட்டங்களை எடுக்கவா? சூரிய மின்சக்தி மற்றும் காற்றாலை மின் திட்டங்களை செயற்படுத்த 7 நிறுவனங்களுக்கு டெண்டர் இல்லாமல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயற்படுத்தும் 2 நிறுவனங்கள் இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு சொந்தமானது. இவ்வாறான செயற்பாடுகளின் போது ஜனாதிபதி எந்நேரமும் கூறும் வாக்கியமான வெளிப்படைத்தன்மை எங்கே போனது என்று முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரபல சிங்கள நடிகை சுலோச்சனாவின் காதுக்குள் பல நாட்களாக உண்ணி உயிருடன் இருந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த உண்ணியை அகற்றிய சம்பவம் தொடர்பான அனுபவ பகிர்வை தனது முகநூலில் குறித்த நடிகை பதிவிட்டுள்ளார். இது தற்போது பரவலாகி வருகின்றது. முகநூலில் வெளியிட்டுள்ள பதிவில் டிசம்பர் 28 இரவில் காதில் வலி ஆரம்பித்தது. காலை வரை தூங்கவில்லை. அதனால் மெதுவாக வந்த வலி என்று நினைத்தேன். காதுக்குள் பறவைகள் சத்தமிடுவது போல இருந்தது. ஒரு மிருகம் காது புகுந்திருக்கும் போல நினைத்தேன். வைத்தியரிடம் தொடர்பு கொண்ட நேரம் இரவில் தண்ணீர் விட்டால் அது இறந்துவிடும் என்றார். ஆனால் அது கடினமாக இருந்தது. இரவு 12 மணியிலிருந்து வலி வெடித்தது. காலை 7 மணி வரை தாங்க முடியாத வலி. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலி அது. என் வாழ்க்கையில் அனுபவித்த மிக மோசமான வலி. அதனை அடுத்து தனியார் மருத்துவமனைக்கு அலறிக்கொண்டே ஓடினேன். எப்படியோ அவசர சிகிச்சை பிரிவை அடைந்த பின்னர் மருத்துவமனைக்கு சென்று நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மருத்துவர்கள் காதில் இருந்த பூச்சியை அகற்றியதாக தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொதுவழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசுவதற்கு அர்ச்சுனா எம்பிக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை விதித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை பொதுவழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கதைத்தல் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரனும் அர்ச்சுனா எம்பி சார்பில் சட்டத்தரணி கௌசல்யாவும் முன்னிலையாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா யாருக்கும் கட்டுப்படாத நாடு. வெனிசுலா அரசாங்கத்தால் ஆளப்படுகின்றது என வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 3ஆம் திகதி போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத தடை மீறல் குற்றச்சாட்டில் அமெரிக்க இராணுவத்தினரால் அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நியூயார்க் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டார். அடுத்து நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றார்.
தெரிவித்துள்ளார். இந்த பரபரப்புக்கு மத்தியில் அரசு தொலைக்காட்சிக்கு ஆற்றிய உரையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அமெரிக்காவோ அல்லது வேறு எந்த கட்சியோ வெனிசுலாவை ஆள முடியாது. அமெரிக்க ஜனாதிபதி தன்னை தனிப்பட்ட முறையில் அச்சுறுத்தியதாகவும் தனது தலைவிதியை அமெரிக்கா அல்ல கடவுளே தீர்மானித்ததாகவும் அதற்கு தான் பதிலடி கொடுப்பதாகவும் சவால் விடுத்துள்ளார். வெனிசுலா மக்கள் ஆன்மீக ரீதியாக வளர்ந்த மக்கள் என்றும் மிகவும் அமைதியானவர்கள் என்றும் வெனிசுலா மக்கள் வேறு யாரையும் தொந்தரவு செய்யாத மக்கள் என்றும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.